Hello everyone, welcome back to Heritage Academy. So நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் உடைய கண்டினியூஷன் வந்து இப்ப பாத்துடலாமா, சரிங்களா? ஓகேங்களா? சோ நம்ம இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டி வச்சிருந்தேன், சைமன் கமிஷன். எப்போ நீங்க படிச்சாலுமே இயரோட படிச்சுக்கோங்கம்மா, சரிங்களாமா? ஓகேங்களா? இப்போ இந்த சைமன் கமிஷனை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த சைமன் கமிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்துன்றத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தோம். சுயராஜ்ய கட்சி அதாவது 1900 சுயராஜ்ய கட்சி 1923 வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த சுயராஜ்ய கட்சி எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிஞ்சாங்க. இரண்டு வகையாக பிரிஞ்சதுல வந்து மாற்றத்தை விரும்பும் நபர்கள் வந்து ஒன்றாக இணைந்து, யாரு, சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்கள் வந்து ஒன்றாக இணைந்து 1923 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதாவது சுயராஜ்ய கட்சி வந்து தோற்றுவித்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த சுயராஜ்ய கட்சியுடைய முக்கியமான நோக்கங்கள் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அரசாங்கத்தை வந்து உள்ளிருந்து என்ன பண்ணணும், ஆட்சி செய்யணும். அதே போல வந்து ஆங்கிலேய அரசாங்கம் குடிக்கின்ற அந்த அரசு பதவிகளை வந்து ஏற்கக்கூடாது. இதெல்லாமே வந்து அவங்களுடைய கொள்கைகளாக இருந்தது. அதுக்கப்புறம் பின்னால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சுயராஜ்ய கட்சி வந்து பலவீனம் அடைவதற்கான காரணம் வந்து 1925 வந்து யாரு, சி.ஆர். தாஸ் அவர்கள் வந்து சித்தாரஞ்சன் தாஸ் சி.ஆர். தாஸ் அவர்கள் வந்து இறந்துருவாரு. சோ அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆங்கிலேய அரசாங்கம் வழங்கக்கூடிய அந்த அரசு பதவிகளை வந்து ஒவ்வொருத்தருமே வந்து என்னன்னா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. சோ அதனால இந்த என்ன கட்சி, சுயராஜ்ய கட்சி வந்து தோல்வி அடைந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி தனது கொள்கைகளையும் நோக்கங்களையும் சுயராஜ்ய கட்சி தனது கொள்கைகளையும் நோக்கங்களையும் என்ன பண்றாங்க, மக்களிடையே கொண்டு செல்வதற்காக நடத்தப்பட்ட பத்திரிகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிளாக் ஃபார்வர்ட், அதாவது ஃபார்வர்ட் என்ற பத்திரிகையும், டைம்ஸ், இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற இரண்டு பத்திரிகைகளும் வந்து அவங்க நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதனுடைய கண்டினியூஷனா தான் அது. இது ஆக்சுவலி இது சுயராஜ்ய கட்சி வந்து ஆக்சுவலி பார்த்து முடிச்சாச்சு. சோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா சைமன் கமிஷன். ஓகேங்களா? சைமன் கமிஷன் 1927 போட்டுக்குங்க. சோ இந்த சைமன் கமிஷன் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல இதனுடைய பேக்ரவுண்ட் வந்து சொல்லிடுறாமா. சோ இந்த பேக்ரவுண்ட வந்து கொஞ்சம் கவனமா காதல வாங்கிக்கங்க. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல வந்து இந்த சைமன் கமிஷனை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டா ஆர்ஆர்பியுடைய என்டிபிசில அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம்ஸ்ல இப்ப நடந்து முடிந்த எக்ஸாம்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நடந்து முடிந்த எக்ஸாம்ஸ்ல வந்து இங்க இருந்தெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் ஆயிருக்குமா. சோ அதனால கொஞ்சம் கவனமா சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து இந்த சைமன் கமிஷன் எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டத்துடைய நடைமுறைகள் வந்து ஆராய்வதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இது. ஓகேங்களா? சைமன் கமிஷன் அதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. இந்த சைமன் கமிஷன் வந்து யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர் ஜான் சைமனுடைய தலைமையில வந்து அமைக்கப்பட்டதுதான் சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா, சர் ஜான் சைமனுடைய தலைமையில வந்து இந்த கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது. இந்த சைமன் கமிஷனுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பேர் இருந்தாங்க. சாரி 7 பேர் இருந்தாங்க. இந்த 7 பேருமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷார்ஸ். சோ இதுல வந்து யாருமே இந்தியர்கள் இல்ல. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சைமன் கமிஷன்ல வந்து இந்திய உறுப்பினர்கள் வந்து யாரும் இல்லாத காரணத்தினால் இது வந்து இந்தியர்களுக்கு வந்து நல்லது பண்ண போறது இல்ல அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில சைமன் கமிஷனை வந்து புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவ்வாறு சைமன் கமிஷனை வந்து புறக்கணிப்பதற்காக 1927ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டுல வந்து, இப்போ 1927ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டுல எம்ஏ அன்சாரி 1927ஆம் ஆண்டு சென்னையில நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டுல யாருடைய தலைமையில, எம்ஏ அன்சாரியுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாடு, எம்ஏ அன்சாரியுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டுல என்ன பண்றாங்க, சைமன் கமிஷனை வந்து புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஓகேங்களா? தீர்மானம் வந்து இங்கதான் நிறைவேற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைமன் கமிஷனை வந்து புறக்கணித்த அமைப்புகள், சைமன் கமிஷனை புறக்கணிப்பதற்காக ஆதரவு தெரிவித்த அமைப்புகள் பார்த்தனா எந்தெந்த அமைப்புகள் வந்து சைமன் கமிஷனை புறக்கணிப்பதற்கு ஆதரவு தெரிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்து மகாசபை, இந்து மகாசபை அண்ட் முஸ்லிம் லீக் கட்சி, முஸ்லிம் லீக்.
இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் வந்து புறக்கணிப்பதற்காக ஆதரவு தெரிவித்த அமைப்புகள். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளாக சைமன் கமிஷன் வந்து 1927 வந்து அமைச்சாங்க. ஓகே, சைமன் கமிஷன் வந்து எப்ப இந்தியா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைமன் கமிஷன் இந்தியா வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1928 வந்து சைமன் கமிஷன் வந்து இந்தியா வருது. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் சைமன் கமிஷன் வந்து இந்தியாவில எந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1928 பிப்ரவரி 3 அன்னைக்கு பாம்பே. ஓகேங்களா? அப்ப சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா சைமனிய திரும்பிச்சல் அப்படின்ற ஒரு போராட்டங்களும் போர் முழக்கங்களும் வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? அதனைத் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா 1928 அக்டோபர் மாசம் 30 அன்னைக்கு 1928 அக்டோபர் மாசம் 30 அன்னைக்கு பஞ்சாப் போறாங்க. இந்த டேட்ல ரொம்ப முக்கியமா பஞ்சாப்ல வந்து சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு வந்து தலைமையேற்று இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் பிராக்கெட்ல போட்டுருங்க. பஞ்சாபின் சிங்கம் வந்து லாலா லஜபதி ராய். ஓகேங்களா? சோ இப்ப இந்த லாலா லஜபதி ராய் வந்து அதாவது சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு வந்து தலைமையேற்று நிற்கிறாரு. அப்போ அதாவது இந்த சைமன் கமிஷன்ல இருந்து வந்த உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ற சைமன் கமிஷனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து பஞ்சாப்ல வந்து இந்த போராட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேய காவல் அதிகாரி யாரு சாண்டர்ஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா சாண்டர்ஸ் அப்படின்றவர் வந்து லாலா லஜபதி ராயை வந்து தடியடியால தாக்குறாரு. லாலா லஜபதி ராயை வந்து தாக்குதல் நடத்த உத்தரவிட்டவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கார்ப். லாலா லஜபதி ராயை வந்து தாக்கியவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாண்டர்ஸ். லாலா லஜபதி ராய் வந்து தாக்கியவர் வந்து சாண்டர்ஸ். தாக்குவதற்கு உத்தரவிட்டவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கார்ப். ஓகேங்களா? சோ இப்ப லாலா லஜபதி ராய் வந்து இந்த சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தின் போது ஏற்பட்ட தாக்குதலினால் என்ன பண்றாரு, அப்படி உடல்நலக்குறைவு காரணமாக 1928 நவம்பர் மாதம், ஓகேங்களா, 1928 அக்டோபர்ல வந்து இந்த பஞ்சாப்ல வந்து இது நடக்குது. அதனைத் தொடர்ந்து 1928 அடுத்த மாசமே நவம்பர் மாதம் 17 அன்னைக்கு அவர் வந்து மரணம் அடைஞ்சிருவாரு. யாரு? லாலா லஜபதி ராய். ஓகேங்களா? இதன் பிறகு இந்த சைமன் கமிஷன் வந்து சென்னைக்கு வருகை புரிந்த நாள் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1929 பிப்ரவரி மாதம் 18. சைமன் கமிஷன் சென்னைக்கு வருகை புரிந்த நாள் 1929 பிப்ரவரி மாதம் 18 சென்னைக்கு வருகை புரிந்த நாள். இந்த சென்னையில வந்து சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு வந்து தலைமையேற்று இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தீரர் சத்தியமூர்த்தி. ஓகேங்களாமா? சோ அதனால கொடுக்குற நோட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? கொடுக்குற நோட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிருந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். சோ கொடுக்குற நோட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா படிங்கம்மா. ஓகேங்களா? அதே போல நம்ம கண்டென்ட்டை பத்தி பேசும்போது கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமா? சோ அதனால சொல்ற நோட்ஸ கவனமா எடுத்துக்கோங்க. சொல்ற கண்டென்ட்டை அப்படியே மண்டையில ஏத்திக்கோங்க. மைண்ட்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க படிக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நீங்க தனியா எடுத்து படிக்கணும்னு அவசியம் இருக்காதுமா. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டம் சென்னையில வந்து நடைபெறுது. அதுல யாரு வந்து அந்த போராட்டத்திற்கு வந்து தலைமை ஏற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தீரர் சத்தியமூர்த்தி அப்படின்றவங்க வந்து சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு சென்னையில வந்து தலைமை ஏற்றிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து இந்த சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்துடைய முடிவுல வந்து என்ன அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1919 ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை நீக்கப்பட்டு மாகாணங்களில் ஒற்றையாட்சிக்கு அல்லது சுயாட்சிக்கு பரிந்துரை செய்தது. ஓகேங்களா? பரிந்துரை செய்தது. இப்போ நான் இப்ப சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்றேன்னா ஒரு நோட்ஸா கொடுக்குறேன். நீங்க வந்து அதை நோட் பண்ணீங்கம்மா. ஓகேங்களாம்மா? நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்திய அரசு சட்டம் 1919 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணீங்கம்மா. 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை இந்திய அரசு சட்டம்
1919 நடைமுறைப்படுத்துவதை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன். 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை ஆராய்வதற்காக அல்லது விசாரணை செய்வதற்காக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் சைமன் கமிஷன். சொல்ற நோட்ஸ கவனமா அப்படியே உங்க மைண்ட்ல மெமரியா ஏத்திக்கோங்கம்மா, சரிங்களா? கண்டென்ட்டை வந்து நீங்க எவ்வளவு உள்வாங்குறீங்களோ அதை நோட்ஸ் எடுத்து நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், உங்க மைண்ட்ல அப்படியே நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பண்ணிக்க. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் சைமன் கமிஷன். சைமன் கமிஷனுடைய தலைவர், சைமன் கமிஷனின் தலைவர் சர் ஜான் சைமன். சைமன் கமிஷனுடைய தலைவர் சர் ஜான் சைமன். சைமன் கமிஷனில் இருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. பிராக்கெட்ல நோட் பண்றீங்க, அனைவரும் ஆங்கிலேயர்கள். சைமன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு நோட் பண்ணீங்க. சைமன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1927 நவம்பர். சைமன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1927 நவம்பர். சைமன் கமிஷன் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. சைமன் கமிஷன் புறக்கணிப்பதற்கு காரணம். புறக்கணிப்பதற்கான காரணம் இந்த சைமன் கமிஷனில் இந்தியர்கள் எவரும் இல்லை. ஓகேங்களா? சைமன் கமிஷனை நோட் பண்ணீங்க. சைமன் கமிஷனை புறக்கணிப்பது என்று நோட் பண்ணீங்க. சைமன் கமிஷனை புறக்கணிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு. சைமன் கமிஷனை புறக்கணிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஐஎன்சி மாநாடு 1927 சென்னை. அப்போ சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் தான் சைமன் கமிஷனை புறக்கணிக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஐஎன்சி மாநாடு 1927ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐஎன்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதனுடைய தலைவர் யாரு? எம்.ஏ. அன்சாரி. ஓகேங்களா? சைமன் கமிஷனின் புறக்கணிப்பிற்கு ஆதரவாக இருந்த அமைப்புகள். ஓகேங்களா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சைமன் கமிஷனுக்கு புறக்கணிப்பை, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், சைமன் கமிஷனை புறக்கணிப்பதற்கு ஆதரவு தெரிவித்த அமைப்புகள் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்து மகாசபை அமைப்புகள். இந்து மகாசபை. இரண்டாவது அமைப்பு முஸ்லிம் லீக். ஓகேங்களா?
முஸ்லிம் லீக். சைமன் கமிஷன் முதலில் இந்தியா வந்த ஆண்டு. சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டது 1927 நவம்பர் மாதம் அமைச்சாங்க. சைமன் கமிஷன் முதலில் இந்தியா வந்த ஆண்டு மற்றும் இடம். வெரி இம்பார்ட்டன்ட். சைமன் கமிஷன் 1927 நவம்பர்ல அமைச்சாங்க. இந்தியாவிற்கு எப்ப வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைமன் கமிஷன் முதலில் இந்தியா வந்த ஆண்டு மற்றும் இடம். ஆண்டு எப்போ? 1928 பிப்ரவரி மாதம் 3. 1928 பிப்ரவரி மாதம் 3 மற்றும் இடம் எங்க? பம்பாய். அடுத்த பாயிண்ட் பண்ணீங்க. சைமன் கமிஷனை எதிர்த்து எழுப்பப்பட்ட முழக்கம். சைமன் கமிஷனை எதிர்த்து நோட் பண்ணீங்க. சைமன் கமிஷனை எதிர்த்து எழுப்பப்பட்ட முழக்கம். வெரி இம்பார்ட்டன்ட். சைமனே திரும்பிப்போ. ஓகேங்களா? சைமன் கமிஷன் பஞ்சாபிற்கு வருகை புரிந்த நாள். சைமன் கமிஷன் பஞ்சாபிற்கு வருகை புரிந்த நாள். சைமன் கமிஷன் எப்ப சென்னைக்கு வருது, பஞ்சாப்க்கு வருது? 1928 அக்டோபர் மாதம் 30. சைமன் கமிஷன் பஞ்சாபிற்கு வருகை புரிந்த நாள் 1928 அக்டோபர் மாதம் 30. பஞ்சாபில் நோட் பண்ணிக்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. பஞ்சாபில் சைமன் கமிஷன் புறக்கணிப்பிற்கு தலைமையேற்றவர் யாரு? லாலா லஜபதி ராய். சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு எங்க தலைமையேற்றவர்? எங்க? பஞ்சாப்ல. யாரு? லாலா லஜபதி ராய். பிராக்கெட்ல போட்டு வச்சுங்க. பஞ்சாபின் சிங்கம். பிராக்கெட்ல போட்டுங்க. பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாரு? லாலா லஜபதி ராய். பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் லாலா லஜபதி ராய். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தின் போது லாலா லஜபதி ராய் மீது தடியடி நடத்தியவர் யாரு? சாண்டர்ஸ். நல்ல ஞாபகம் நீங்க, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தடியடி நடத்த ஆணையிட்டவர் அல்லது உத்தரவிட்டவர் யாரு? ஸ்காட். ஓகேங்களா? அப்போ சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பஞ்சாப்ல தலைமையேற்றவர் லாலா லஜபதி ராய். இவரு பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் இவர்தான். இப்போ லாலா லஜபதி ராய் பஞ்சாப்ல புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்று இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு அவர் மீது தடியடி நடத்த ஆணையிட்டவர் ஸ்காட். தடியடி நடத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்டர்ஸ். ஓகேங்களா? சோ இதனால் மிகவும் அவரது உடல்நிலை மோசமடைந்து லாலா லஜபதி ராய் இறந்த ஆண்டு மற்றும் நாள். லாலா லஜபதி ராய் இறந்த ஆண்டு மற்றும் நாள் 1928 நவம்பர் 17. 1928 நவம்பர் 17. நோட் பண்ணீங்க. 1928 நவம்பர் 17.
சைமன் கமிஷன் சென்னைக்கு வருகை புரிந்த நாள். சைமன் கமிஷன் சென்னைக்கு வருகை புரிந்த நாள். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. சைமன் கமிஷன் சென்னைக்கு வருகை புரிந்த நாள் எப்போ? 1929 பிப்ரவரி மாதம் 18. சைமன் கமிஷன் சென்னைக்கு வருகை புரிந்த நாள் 1929 பிப்ரவரி மாதம் 18. இந்த சென்னையில் நடைபெற்ற, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு, சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் தீரர் சத்தியமூர்த்தி. தீரர் சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் தீரர் சத்தியமூர்த்தி. இப்போ சைமன் கமிஷன் இந்தியாவுல பல்வேறு இடங்கள்ல தனது என்ன பண்றாங்க, 1919 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவுல பல்வேறு பகுதியில சைமன் கமிஷன் என்ன பண்றாங்க, ஆராய்கள், அதாவது நடைமுறை இது எப்படி நடந்திருக்கு, 1919 சட்டம் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் விசாரணை செஞ்சு பாக்குறாங்க. அதனுடைய முடிவுல சைமன் கமிஷன் வெளியிட்ட அறிக்கை, நோட் பண்ணீங்க, சைமன் கமிஷன் வெளியிட்ட அறிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். சைமன் கமிஷன் வெளியிட்ட அறிக்கை இரட்டை நோட் பண்ணீங்க, 1919 ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறைக்கு பதிலாக 1919 ஆண்டு கொண்டு வரப்பட்ட 1919 ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறைக்கு பதிலாக மாகாணங்களில் சுயாட்சியை பரிந்துரை செய்தது. சுயாட்சியை பரிந்துரை செய்தது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்ட மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்தது இல்லையா? அந்த மாகாணங்களில் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த இரட்டை ஆட்சி முறையை நீக்கிவிட்டு மாகாணங்களில் சுயாட்சி முறையை அறிமுகம் செய்தது. ஓகேங்களாமா? இதோட என்னது, சைமன் கமிஷன் முடியுதுமா. இப்போ சைமன் கமிஷனுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு அறிக்கை. நோட் பண்ணீங்க, நேரு அறிக்கை. இப்போ நேரு அறிக்கையுடைய பேக்ரவுண்ட் என்ன நம்ம பார்த்துருவோம். இப்போ நேரு அறிக்கையுடைய பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் அவுட் எடுக்க பார்க்கலாம். இப்ப நேரு அறிக்கை எதற்காக கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1927 ஆண்டு இந்த சைமன் கமிஷனை இந்தியாவில பல்வேறு இடங்கள்ல புறக்கணிப்புல ஈடுபட்டாங்க. சோ அப்போ வீர் ஹர்டன் பிரபு அப்படின்ற ஒருத்தர் இந்தியாவுல இந்தியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு சட்டத்தை இயற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு சவால் விடுறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்தியர்களுக்கு சவால் விடுறாங்க. அவ்வாறு அந்த சவாலை யாரு, காங்கிரஸ் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த நேரு அவர்கள், யாரு, மோதிலால் நேரு அவர்கள் என்ன பண்றாரு, எங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த சவாலை பீர்ஹட்டன் பிரபு கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்றாரு. எங்களால இந்தியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோதிலால் நேருடைய தலைமையில இப்போ உருவாக்க போறாங்க. சோ அதற்காக தான் ஒரு அறிக்கையை உருவாக்குறாங்க. என்னது, நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேரு அறிக்கையில என்னென்ன பரிந்துரைகள்லாம் அவர் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? சோ இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நேரு அறிக்கையில என்னென்ன பரிந்துரைகள் இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நேரு அறிக்கையுடைய பரிந்துரைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்ல கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவிற்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் அந்தஸ்து நீங்க உடனடியாக வழங்கணும் அப்படின்னு நேரு அறிக்கையுடைய பரிந்துரைகள்ல இருந்தது. அடுத்து என்னன்னா,
மத்திய மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு முஸ்லிம் சிறுபான்மையினரா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து நீங்க வழங்கணும். அதே போல மேற்கு வடமேற்கு பகுதிகளில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள் அவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு வழங்கணும். பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நேரு வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. இந்த நேரு அறிக்கையை காங்கிரஸ் கமிட்டி, புரியுதுங்களா, இந்த நேரு அறிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு கல்கத்தாவுல மோதிலால் நேருடைய தலைமையில அந்த காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுலதான் மோதிலால் நேருவே தனது அறிக்கையில இந்தந்த பரிந்துரைகள்லாம் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்றாரு. நல்லா நீங்க பார்க்கணும், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நேரு அறிக்கையில மோதிலால் நேரு தான் என்ன பண்றாரு, அந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. இந்த அறிக்கையை வந்து எதுல எங்க வந்து ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோதிலால் நேருடைய தலைமையிலேயே 1928ஆம் ஆண்டு கல்கத்தா 1928ஆம் ஆண்டு கல்கத்தாவுல நடைபெற்ற அந்த ஐஎன்சி மாநாட்டுல அவருடைய அறிக்கையை அவரே வெளியிடுறாரு. அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை வந்து என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஓகேங்களா? சோ முதல்ல இது வரைக்கும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்க்கலாமா, சரிங்களா? பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் நோட் பண்ணீங்க. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், அனைவராலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வகையில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் சட்டத்தை, என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா? என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேக்குதா பாருங்க. ஒருத்தர் பர்சனலா மெசேஜ் போட்டுருக்காரு வாய்ஸ் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா கேக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணி சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா இருந்தா கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. இல்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. என்னுடைய ஸ்கிரீனும் கிளியரா உங்களுக்கு விசிபிள் ஆகுது இல்லாமா? ஓகேமா, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இப்போ அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் சட்டத்தை இயற்ற முடியுமா, இயற்ற முடியுமா இயற்ற முடியுமா என்று என்று இந்தியர்களுக்கு சவால் விடுத்தவர், இந்தியர்களுக்கு சவால் விடுத்தவர் சவால் விடுத்தவர் வீர்ஹன் ஹெக் பிரபு. இவர் யாரும் பாத்தீங்கன்னா இந்தியாவின் வெளியுறவு செயலாளராக இருந்தார். இந்தியாவின் வெளியுறவு செயலாளர். ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் வெளியுறவு செயலாளராக இருந்த வீர்ஹன் ஹெட் பிரபு அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு, இந்த சவாலை வந்து விடுறாரு. நீங்க உங்களால முடிஞ்சா நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அரசியல் சட்டத்தை வந்து ஏற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பயணம் பண்ணீங்க. இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் அமைத்த கமிட்டி, காங்கிரஸ் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் அமைத்த அமைத்த கமிட்டி அமைத்த கமிட்டி கமிட்டி மோதிலால் மோதிலால் நேரு கமிட்டி, மோதிலால் நேரு கமிட்டி. சோ இந்த கமிட்டி எதுக்கு அமைக்கிறாங்க, இந்தியர்கள் அனைவரும் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அமைத்த கமிட்டி தான் இது. சோ இந்த கமிட்டி மோதிலால் நேரு கமிட்டி எப்போ அமைச்சாங்க, 1928. அது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து இந்த பரிந்துரைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த மோதிலால் நேரு கமிட்டி அறிக்கையை மோதிலால் நேரு கமிட்டி தனது அறிக்கையை வெளியிட்ட நாள், தனது அறிக்கையை வெளியிட்ட நாள், மோதிலால் நேரு கமிட்டி தனது அறிக்கையை வெளியிட்ட நாள் 1928 ஆகஸ்ட் மாதம் 10. மோதிலால் நேரு கமிட்டி தனது அறிக்கையை வெளியிட்ட நாள் 1928 ஆகஸ்ட் மாதம் 10.
இந்த அறிக்கையின் பரிந்துரைகள் நோட் பண்ணீங்க. இந்த அறிக்கையின் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அறிக்கையின் பரிந்துரைகள். இந்த அறிக்கையின் பரிந்துரைகள். ஃபர்ஸ்ட் பரிந்துரை என்ன? இந்தியாவிற்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் அந்தஸ்து உடனடியாக வழங்க வேண்டும். 2. மத்திய மற்றும் மாகாண பேரவைகளுக்கு அல்லது சட்டப்பேரவைகளுக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எழுதணுமா? சரிங்களா? மத்திய மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறுதல். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட். மத்திய சட்டப்பேரவையிலும் மற்றும் மாகாண சட்டப்பேரவையிலும் முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்குதல். என்ன புரிஞ்சுதா பாருங்க. மத்திய மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்குதல். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்துக்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குதல். அப்போ நேரு அறிக்கையுடைய பரிந்துரையில முக்கியமான ஒன்றாக எதை பார்க்கணும்? இந்த 3rd பாயிண்ட் அண்ட் 4th பாயிண்ட் பார்க்கணும். சரிங்களா? வடமேற்கு எல்லை மாகாணத்துல இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பரிந்துரை. பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்குதல். பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்குதல். புரிஞ்சுதுங்களா இந்த பாயிண்ட்? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேரு அறிக்கையுடைய பரிந்துரைகள்.
இப்ப இந்த நேரு அறிக்கையுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐஎன்சி மாநாடு. பண்ணுங்க, நேரு அறிக்கையின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐஎன்சி மாநாடு. நேரு அறிக்கையின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐஎன்சி மாநாடு. நோட் பண்ணுங்க, 1928ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா ஐஎன்சி மாநாடு. அப்போ நேரு அறிக்கையுடைய பரிந்துரைகள் எந்த ஐஎன்சி மாநாட்டில் ஏற்றுக்கொண்டாங்க? அப்போ நேரு அறிக்கையுடைய பரிந்துரைகள் 1928ஆம் ஆண்டு கல்கத்தா ஐஎன்சி மாநாடு, அந்த மாநாட்டில தான் இவருடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இந்த ஐஎன்சி மாநாட்டுடைய தலைவராக இருந்தவர் யார்? இந்த ஐஎன்சி மாநாட்டுடைய தலைவர் யார்னா மோதிலால் நேரு. அப்போ இந்த ஐஎன்சி மாநாட்டுடைய தலைவராக இருந்த மோதிலால் நேரு தனது பரிந்துரைகளை இந்த மாநாட்டுல தெரிவித்து இந்த பரிந்துரைகள் அனைத்தும் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. மத்திய சட்டப்பேரவையில் மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாரு? ஜின்னா அல்லது முகமது அலி ஜின்னா. புரியுதுங்களா? ஜின்னா. அப்போ மத்திய சட்டப்பேரவையில மூன்றுல ஒரு பங்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக மத்திய சட்டப்பேரவையில வந்து இப்ப 20 இடங்கள் இருக்கு அப்படின்னா அந்த 20ல மூன்றுல ஒரு பங்கு. புரியுதுங்களா? அந்த மூன்றுல ஒரு பங்கு இடங்களை வந்து என்ன பண்ணணும்? முஸ்லிம்களுக்கு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜின்னா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த ஜின்னாவுடைய இந்த திருத்தத்திற்கு தேஜ் பகதூர் சாப்ரு அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இது பெரும் மாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாவை சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு ஜின்னா? முஸ்லிம்களுக்கு மத்திய சட்டப்பேரவையில் இருக்க மொத்த இடங்கள்ல மூன்றுல ஒரு பங்கு, புரியுதுங்களா? மொத்த இடங்கள்ல மூன்றுல ஒரு பங்கு இடங்கள் வந்து முஸ்லிம்களுக்கு தரணும் அப்படின்றாரு. இந்த திருத்தத்தை யாரோ ஜின்னா சொல்றாரு. ஆனா தேஜ் பகதூர் சாப்ரு என்ன பண்றாருன்னா, இது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நமக்கு தராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அதையும் இங்க நோட் பண்ணிங்க. இம்முயற்சி அதை பயன்படுத்த பண்ணீங்க. இம்முயற்சி அல்லது இந்த முயற்சி பெரும் மாற்றத்தை தராது என்று கூறிய ஜின்னாவின் முகமது அலி ஜின்னாவின் ஆதரவாளர் யாரு? தேஜ் பகதூர் சாப்ரு. இவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? தேஜ் பகதூர் சாப்ரு. இவர் தான் என்ன சொல்றாரு? நீங்க சொல்றீங்க இல்லையா, என்னது முஸ்லிம்களுக்கு மூன்றுல ஒரு பங்கு வந்து சட்டப்பேரவையில வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தேஜ் பகதூர் சாப்ரு அவர்கள் வந்து சொல்றாரு. சோ அதனால என்ன பண்றாரு? ஜின்னா வந்து 14 அம்ச திட்டத்தை வந்து வெளியிடுறாரு. அப்ப எங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் வந்து எங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து 14 அம்ச திட்டத்தை வந்து வெளியிடுறாரு. உங்களுக்கு ஒரு முறை கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கம்மா, எப்படி முஸ்லிம்களுக்கு 14 அம்ச திட்டத்தை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லிட்டு டைரக்டா கேட்டிருந்தாங்க.
சோ இதை படிச்சதா தெரிஞ்சிருக்கும். ஜின்னா தான் என்ன பண்ணிருந்தா, முகமது அலி ஜின்னா தான் என்ன பண்ணுவாருன்னா 14 அம்ச திட்டத்தை வந்து முஸ்லிம் மக்களுக்காக வெளியிட்டு இருப்பாரு. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க, ஜின்னாவின் 14 அம்ச திட்டங்கள். ஜின்னாவின் முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னாவின் 14 அம்ச திட்டம். இந்த 14 அம்ச திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேருடைய அறிக்கை இருக்கு இல்லையா, நேருடைய அறிக்கை, மோதிலால் நேரு அவர்கள் வெளியிட்ட இந்த நேருடைய அறிக்கை, அதாவது 1928 ஆகஸ்ட் மாசம் 10 அன்னைக்கு வெளியிட்டாரு. இந்த நேருடைய அறிக்கைக்கு எதிராக தான் என்ன பண்ணுவாருன்னா 1929 மார்ச் மாசத்துல என்ன பண்ணுவாருன்னா 14 அம்ச திட்டத்தை வந்து வெளியிடுவாரு. எப்போ 14 அம்ச திட்டம் எப்ப வெளியிட்டாரு? 1929 மார்ச் மாதம். மார்ச் மாதத்துல என்ன பண்ணுவாரு? 14 அம்ச திட்டத்தை வெளியிடுவாரு. 1929 மார்ச் மாசத்துல இந்த 14 அம்ச திட்டத்தை வந்து வெளியிடுவாரு. யார் வெளியிட்டாரு? முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜின்னா தனது 14 அம்ச திட்டங்களை வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சோ காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேருடைய அறிக்கைக்கு எதிராக வெளியிட்டாரு. ஓகேங்களா? சோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. ஜின்னாவின் 14 அம்ச திட்டம், ஜின்னாவின் 14 அம்ச திட்டம். அதுக்கு இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. நேரு அறிக்கைக்கு எதிராக, நேரு அறிக்கை, சாரி நேரு அறிக்கைக்கு எதிராக, நேரு அறிக்கைக்கு எதிராக 1929 மார்ச் மாதத்தில், 1929 மார்ச் 1929 மார்ச் மாதத்தில் மார்ச் மாதத்தில் மார்ச் மாதத்தில் 14 அம்ச திட்டத்தை 14 அம்ச திட்டத்தை வெளியிட்டவர் அல்லது வெளியிட்டவர் 14 அம்ச திட்டத்தை வெளியிட்டவர் யாரு? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. இந்த 14 அம்ச திட்டத்துல நம்ம முக்கியமான அம்சங்கள் மட்டும் பார்க்கலாமா? நோட் பண்ணீங்க, முக்கிய அம்சங்கள். ஜின்னா வெளியிட்ட 14 அம்சத்துல முக்கியமான அம்சம் மட்டும் பார்த்துடலாம். முக்கிய அம்சங்கள். ஓகேங்களா? அவருடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிற்கு கூட்டாட்சி வேண்டும் அப்படின்றது முதல் அம்சமாக இருந்தது. யாரு? முகமது அலி ஜின்னா வெளியிட்ட இந்த 14 அம்ச திட்டத்துல முக்கியமான அம்சங்கள் மட்டும் எதுன்னு பார்க்கலாம். அதுல முக்கிய அம்சமா நம்ம பாக்குறது என்னன்னா, இந்தியாவிற்கு கூட்டாட்சி வேண்டும். இந்தியாவிற்கு கூட்டாட்சி, இந்தியாவிற்கு கூட்டாட்சி வேண்டும். அடுத்த அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய சட்டப்பேரவையில், மத்திய சட்டப்பேரவையில் 1/3 இடங்கள், மத்திய சட்டப்பேரவையில் 1/3 இடங்கள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும். அரசு பணிகளில், அடுத்த அம்சங்கள், அரசு பணிகளில், அரசு பணிகளிலும், அரசு பணிகளிலும், அரசு பணிகளிலும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாமா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இது வரைக்குமே முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க? இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க.
சோ அதுல இருந்து தனது நிலைப்பாட்டை மாற்றி என்ன பண்றாரு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்ற நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனியா நாடு வேண்டும், தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, ஜின்னா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜின்னா வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்களும் முஸ்லிம்களும் என்ன பண்றது, ஒற்றுமையா இருக்கணும், எதுவா இருந்தாலும் அவங்களுடைய இஸ்லிம், அதாவது முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரிக்க முடியாத ஒரு இணைப்பை உருவாக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடிலேயே இருந்தாரு. அப்படி இருந்த முகமது அலி ஜின்னா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாரு. மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனி நாடா எங்களை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறாரு, ஜின்னா கேட்கிறாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணீங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்கம்மா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்து இந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்து முஸ்லிம் என்ற இந்து முஸ்லிம் ஒற்றுமை, இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்ற இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமை, இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்ற தனது நிலைப்பாட்டை தனது நிலைப்பாட்டை தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு 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 முஸ்லிம்களுக்கு மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, தனி நாடு வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யாரு? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா? பிராக்கெட்ல போட்டுங்க. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்டவர், இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? முகமது அலி ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்டவர் முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா? ஓகேங்களாமா? ஓகேங்களா? ஓகேமா? இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்தோலி சத்தியாகிரகம். அடுத்து நம்ம பார்க்க போறது பர்தோலி சத்தியாகிரகம். இது பர்தோலின்றது முதல்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல பர்தோலி என்ற ஒரு இடத்துல நாங்க வந்து வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடைபெறுது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் அங்க இருக்க நிலத்துல இந்தியர்கள் வந்து பயிரிட்டு ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும். அதே போல இவங்க வச்சிருக்க இந்த நிலத்திற்கு வரி வந்து ஆங்கிலேயர்களுக்கு செலுத்தணும். ஓகேங்களா? சோ இத்தகைய சூழலில் இருந்து இந்திய விவசாயிகள் என்ன பண்றாங்க, தங்களது நிலைப்பாட்டை, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நிலைப்பாட்டை, வரிலாம் செலுத்தி இருந்தாங்க இல்லையா, தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு நாங்கள் இனி வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்தோலில ஒரு போராட்டம் நடக்குது. அதுதான் பர்தோலி சத்தியாகிரகம். குஜராத்ல பர்தோலில வரிகோடா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1928. வருஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். இங்க உங்களுக்கு இப்படி கேட்கலாம், பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எப்பன்னு கேட்டாலும் சரி, ஓகேங்களா, அல்லது பர்தோலி வரிகோடா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு கேட்டாலும் சரி, நீங்க போட வேண்டிய பதில் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1928. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கமா? இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பர்தோலி சத்தியாகிரகம். ரொம்ப ட்ரை ஆகி போச்சு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறாங்க. இப்போ நோட் பண்ணீங்க. இப்ப பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகம் வருஷம் போட்டுருந்தோம் 1928.
அம்மா இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா பெய்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெகுலரா நடக்கிற லைவ் கிளாஸஸ் உடைய நோட்ஸ் வந்து அவங்களுடைய டேஷ்போர்ட்ல கொடுத்துருவாங்க. நீங்க லாகின்ஸ் ஓபன் பண்ணி உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியலை வந்து லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வேணுன்றவங்க, எங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் வேணாம் சார், நாங்க டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்றவங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற கோர்ஸ் உடைய டெஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுமா. ஸோ வேணா நான் இந்த சைட் வேணா தர பாருங்க, www.meritage MERITEDGE மெரிட்டேஜ் அகாடமி ACADEMY meritageacademy.com என்ற சைட்டுக்குள்ள போயிட்டு டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேணுன்ற கோர்ஸுக்கு நீங்க டெஸ்ட் வந்து என்ரோல் பண்ணிக்கலாமா, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போது, வேணுன்றதை எடுத்துக்கோங்கம்மா, சரிங்களாமா? ஓகேங்களா? ஓகே, நோட் பண்ணுங்க. இந்த பர்தோலி சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்திருந்தாங்க. இந்த பர்தோலி சத்தியாகிரக போராட்டத்துடைய முடிவுல காந்தி வந்து என்ன பண்றாருன்னா சர்தார் என்ற பட்டத்தை வல்லபாய் பட்டேலுக்கு வந்து வழங்கியிருப்பாரு. இப்போ வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டா காந்தி. எந்த போராட்டத்துடைய முடிவுல இந்த சர்தார் அப்படின்ற பட்டத்தை காந்தி வழங்கினார்னு கேட்டாங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா, சரிங்களா? நோட் பண்ணுங்க. குஜராத்தில் பர்தோலி என்ற இடத்தில் குஜராத்தில் பர்தோலி குஜராத்தில் பர்தோலி என்ற இடத்தில் குஜராத்தில் பர்தோலி என்ற இடத்தில் வரிகொடா போராட்டம், வரிகொடா, நாங்க வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுதான் மீனிங். வரிகொடா போராட்டம், வரிகொடா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு, வரிகொடா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1928. இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர், இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல். பர்தோலி சத்தியாகிரக போராட்டத்தின் முடிவில், பர்தோலிய சத்தியாகிரக போராட்டத்தின் முடிவில் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார், வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர், பட்டத்தை வழங்கியவர் 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 காந்தி. ஓகேங்களா? ஓகேங்களா? இது ரொம்ப சின்ன ஒரு ஷார்ட் நியூஸ் தான், நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். பட்டேல சத்தியாகிரகம் வந்து குஜராத்ல அந்த பர்தோலி என்ற இடத்துல வந்து விவசாயிகள் வந்து நாங்க வரி செலுத்த மாட்டோம்னு ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகிற வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த போராட்டத்துடைய முடிவுல காந்தி வந்து சர்தார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வல்லபாய் பட்டேலுக்கு வந்து வழங்கியிருப்பாரு. ஓகேங்களா? உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதுமா, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது, நோட் பண்ணுங்க, டெல்லி அறிக்கை. அடுத்து நம்ம பார்க்க போறது டெல்லி அறிக்கை. இந்த டெல்லி அறிக்கைன்றது என்னன்னா, முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வெளியிட்ட அறிக்கை தான் டெல்லி அறிக்கை. இந்த டெல்லி அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1929 மாதம் நவம்பர். டெல்லி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு நவம்பர் மாதம் 1929. ஓகேங்களா? இந்த டெல்லி அறிக்கையில் கையொப்பமிட்ட முக்கிய தலைவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டெல்லி அறிக்கைன்றது வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, ஓகேங்களா, ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணி வெளியிடுறாங்க. வெளியிடப்பட்ட நாள் வந்து 1929 நவம்பர் மாதம் வந்து வெளியிடுறாங்க. இந்த டெல்லி அறிக்கையில கையெழுத்தமிட்ட சைன் பண்ண முக்கியமான தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து காந்தி,
டெல்லி அறிக்கையில் கையெழுப்பமிட்ட முக்கிய நபர்கள் காந்தி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, நேருனா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. 1929 நவம்பர் மாதம் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. 1929 நவம்பர் மாதம் டெல்லியில் முக்கிய தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கை. டெல்லியில் முக்கிய தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கை. டெல்லியில் முக்கிய தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கை. முக்கிய தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்னது? டெல்லி அறிக்கைமா. சரிங்களா? இந்த டெல்லி அறிக்கையில் கையெழுப்பமிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த டெல்லி அறிக்கையில் கையெழுப்பமிட்ட முக்கிய தலைவர்கள் காந்தி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். காந்தி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். ஓகேங்களாமா? இந்த டெல்லி அறிக்கையுடைய முக்கியமான நோக்கம், டெல்லி அறிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட் பண்ணுங்க. வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள சில நிபந்தனைகளை விதிப்பது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்து பார்க்க போறது வட்டமேசை மாநாடுகள், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொள்வதற்கு நிபந்தனைகளை விதிப்பதற்காக தான் இந்த டெல்லி அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த டெல்லி அறிக்கை முக்கியமான தலைவர்கள் ஒன்று கூடி 1929 நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தான் இது. இந்த அறிக்கையில கையெழுப்பமிட்டவர்கள் காந்தி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? முக்கிய நோக்கம் என்ன? வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள சில நிபந்தனைகளை, சில கண்டிஷன்ஸ், சில நிபந்தனைகளை விதிப்பது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்னன்னு பாருங்க. நிபந்தனைகளை விதிப்பது. வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள சில நிபந்தனைகளை விதிப்பது. அதுல ஃபர்ஸ்ட் நிபந்தனை, வட்டமேசை மாநாட்டை நாங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சில நிபந்தனைகளை வந்து கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கைதிகளுக்கு நோட் பண்ணுங்க. அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும். பொது மன்னிப்பு அளித்தல். அடுத்த நிபந்தனை என்ன பார்த்தீங்கன்னா, வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸிற்கு, இந்த வட்டமேசை மாநாட்டில் நிபந்தனைகள் விதிப்பது பார்த்தோம். அந்த முதல் நிபந்தனைகள் வந்து கைதிகளுக்கு வந்து பொது மன்னிப்பு அளிக்கணும். அதே போல காங்கிரஸிற்கு பெரும்பான்மையான பிரதிநிதித்துவம், காங்கிரஸிற்கு பெரும்பான்மையான பிரதிநிதித்துவம் தர வேண்டும். இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டும். இதுதான் என்னமா இருந்துச்சுமா? அவங்களுடைய முக்கியமான நிபந்தனைகளாக இருந்தது. ஓகேங்களா? சோ இது மாதிரி என்ன பண்றாங்கன்னா, முக்கியம் இந்த அறிக்கையை வந்து தயார் பண்ணி யாருக்கிட்ட கொடுக்குறாங்க? நாங்க வட்டமேசை மாநாட்டுல கலந்து கொள்ளணும்னா எங்களுக்கு இந்த அம்சங்களை வந்து நீங்க ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு
அறிக்கையை தயார் பண்ணி யார்கிட்ட தராங்க? இர்வின் பிரபு கிட்ட தராங்க. இர்வின் பிரபு என்ன பண்றாரு? டெல்லி அறிக்கையை நிராகரிக்கிறாரு. பாயிண்ட் நோட் பண்ணீங்க. டெல்லி அறிக்கையை நிராகரித்த வைஸ்ராயர், டெல்லி அறிக்கையை நிராகரித்த டெல்லி அறிக்கையை நிராகரித்த வைஸ்ராயர், நோட் பண்ணீங்க, இர்வின் பிரபு. இர்வின் பிரபு. ஓகேங்களா? ஓகேங்களாமா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்களாமா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? வட்டமேசை மாநாடுகள் வந்து பார்க்கலாமா? சரிங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ரிமைனிங் கிளாஸ் வந்து அடுத்த டைம்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.